இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே திருச்சபையானது திரு குடும்ப விழாவினை சிறப்பிக்கின்றது. ஆகவே இன்று நம் ஒவ்வொருடைய குடும்பங்களுக்காகவும் இறைவனிடத்தில் ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, நீர் எங்களுக்கு குடும்பத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பெற்றோர்களுக்காக, எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக, நண்பர்களுக்காக, சொந்தங்களுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் எங்களது குடும்பங்கள் எப்பொழுதும் ஒற்றுமையாக இயங்கவும், அன்பு பாராட்டி வாழவும், நாங்கள் யாரையும் வெறுக்காமல், சொத்துக்காக சண்டையிடாமல், பணத்திற்காக சண்டையிடாமல், அன்பு மட்டுமே நிலையானது என்பதை நாங்கள் உள்வாங்கி எங்களோடு இருக்கின்ற சக மனிதர்களை மதித்து வாழவும், பொறாமை கொள்ளாமல் அன்பை வெளிப்படுத்தவும், மன்னித்து வாழவும், ஏற்றுக்கொண்டு வாழவும் வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு அளித்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, குடும்பம் என்றால் என்ன? ஒரு குடும்பத்தில் பொதுவாக ஒரு தாய், ஒரு தந்தை, குழந்தைகள், இது ஒரு குடும்பம், சிறு குடும்பம் என்று சொல்லுகின்றோம். இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய குடும்பங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருப்பதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் குடும்பம். தாய் அன்னை மரியாள், தந்தை யோசேப்பு மற்றும் அவர்களது குழந்தை இயேசு. ஆக இயேசு அந்த குடும்பத்தில் எதை கற்றுக்கொண்டார்? இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்றோம். இயேசு 12 வயதிலே ஆலயத்தில் சென்று அங்கிருந்த மற்ற படித்த மேதாவிகளோடு வாதாடி கொண்டிருக்கின்றார். இது எப்படி இயேசுவால் செய்ய முடியும்? அப்படி என்றால், சிறு வயதிலிருந்தே இறை வார்த்தையை மரியா இயேசுவுக்கு ஊட்டி வளர்த்திருக்கின்றார். இறைவனை பற்றி அதிகமாக பேசியிருக்கின்றார். ஜெபத்தை பற்றி அதிகமாக பேசியிருக்கின்றார். பேசியது மட்டுமல்லாமல் வாழ்ந்திருக்கின்றார்கள். அதனால்தான் இயேசு அந்த வயதிலேயே ஒரு ஆளுமை மிக்க மனிதராக வெளிப்படுகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்பங்களில் நாம் நமது குழந்தைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கின்றோம்? கடவுளை பற்றி அதிகம் நாம் சொல்லிக் கொடுப்பதில்லை. ஜெபத்தை பற்றி அதிகம் சொல்லிக் கொடுப்பதில்லை. விவிலியத்தை பற்றி அதிகம் சொல்லிக் கொடுப்பதில்லை. புனிதர்களை பற்றி அதிகம் சொல்லுவதில்லை. நன்றாக வாழ்ந்த மனிதர்களை பற்றி சொல்லுவதில்லை. படி 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 என்று குழந்தைகளை படிப்பதற்கு மட்டுமே நாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சிலர் குழந்தைகளுக்கு கடவுளை பற்றி சொல்லிக் கொடுக்கின்றார்கள். ஒரு சிலர் தான் அதுபோன்று விளையாட்டு போன்ற பல நிகழ்வில் பங்கெடுக்க அனுமதி கொடுக்கின்றார்கள். ஆனால் எதற்கு முதன்மை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்னை மரியிடமிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலவற்றை கற்றிருக்கின்றார். இரண்டாவதாக யோசேப்பிடமிருந்து எதை கற்றுக்கொண்டார்? யோசேப்பு ஒரு தச்சர். அவரிடமிருந்து உழைப்பை கற்றுக்கொண்டார். என்றால் இயேசு தன் தந்தை செய்த பணியை செய்து வந்தார். அப்படி என்றால் பாருங்கள், தந்தையிடமிருந்து உடல் உழைப்பிற்கு தேவையான ஒரு வேலையை, ஒரு பணியை கற்றிருக்கின்றார். தாயிடமிருந்து தன்னுடைய ஆன்மாவிற்கு தேவையான ஒன்றை கற்றிருக்கின்றார். அதேபோன்று இந்த குடும்பம் ஒற்றுமையான ஒரு குடும்பமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியாள் கருவுற்றிருக்கின்றார். விலக்கி விட்டிருக்கலாம், எதுவென்றாலும் செய்திருக்கலாம். ஆனால் யோசேப்பு கூட இருந்து மரியாவை கவனித்து கொண்டார். அவரை துன்புறுத்தவில்லை, அவரை காயப்படுத்தவில்லை. மாறாக அவருக்கு தேவையான அனைத்தையும் செய்து பணிவிடை செய்தார். என் குழந்தை கருவுற்றிருக்கின்ற பொழுது பெயர் பதிவு செய்வதற்காக இன்னொரு இடத்திற்கு செல்லுகின்றார்கள். அங்கேயும் கூட யோசேப்பு அவரோடு இணைந்து செல்லுகின்றார். அதன் பிறகு பார்த்தோம் என்றால், ஏரோது அரசன் இயேசுவை கொல்வதற்காக தேடுகின்றான். அந்த நேரத்தில் கூட யோசேப்பும் மரியாவும் இணைந்துதான் செயல்பட்டு குழந்தை இயேசுவை இன்னொரு நாட்டிற்கு கொண்டு செல்லுகின்றார்கள். ஆக இவர்கள் மத்தியிலே ஒற்றுமை இருந்தது, புரிதல் இருந்தது, மனம் விட்டு பேசுகின்ற ஒரு தன்மை இருந்தது, செவிமடுத்தல் இருந்தது. ஆகவே அன்புக்குரியவர்களே, புரிதல் ஒரு குடும்பத்தில் மிகவும் அவசியமான ஒன்று. கணவன் மனைவியிடையே நிச்சயமாக புரிதல் இருக்க வேண்டும். ஒரு ஆண் என்பவன் யார் என்று ஒரு பெண்ணிற்கு தெரிந்திருக்க வேண்டும். ஒரு பெண் என்பவள் யார் என்று ஆணிற்கு தெரிந்திருக்க வேண்டும். இருவரும் ஒரே மாதிரி உள்ள கேரக்டர், பிஹேவியர் இல்லை. ஒரு ஆண் என்பவன் அவன்
எதை எடுத்தாலும் அதற்கு ஒரு முடிவை கண்டடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன். மேத்தமெட்டிக்கல் மைண்ட் என்று சொல்லுவார்கள். ஒரு பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டு கொள்ள வேண்டும் அப்படி என்ற மனநிலையில் இருப்பவர் தான் ஆண் என்பவன். பெண் என்பவள் தன்னுடைய எண்ணங்களை மற்றவர்களிடத்திலே சொல்லி ஆறுதல் அடைவாள். தனக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை அவள் உடனடியாக தீர்வை நோக்கி போக மாட்டாள், மற்றவரிடத்தில் சொல்லி அதற்கான ஆறுதலை பெற்றுக்கொள்ளக்கூடியவளாக இருப்பாள். ஆனால் பல நேரங்களிலே பெண் தன்னுடைய பிரச்சனைகளை ஆழிடம் சொல்லுகின்ற பொழுது அவன் தீர்வை சொல்லுகின்றான், அவள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே அவன் நான் சொல்வது நீ கேட்கவில்லை, ஆக நீ என்னை மதிக்கவில்லை என்று சண்டைகளை ஆரம்பிக்கின்றார்கள். அதுபோன்று பெண் தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டுகின்ற பொழுது ஆண் அதற்கு செவிமடுக்காமல் அவன் தீர்வை கொடுக்கின்றான். அது பெண் விரும்பவில்லை. அவள் திரும்ப திரும்ப அந்த பிரச்சனைகளை சொல்லி கொண்டு தான் இருப்பாள். காரணம், அது இயல்பானது, இயற்கையானது. ஆக இது ஒரே ஒரு நிகழ்வு தான். இது போன்று பல நிகழ்வுகள், பல வித்தியாசங்கள் ஆணிடம் பெண்ணிடம் இருக்கும். அதை அறிந்து கொண்டு ஒரு ஆண் இப்படி தான் செயல்படுவான், ஒரு பெண் இப்படி தான் செயல்படுவாள் என்ற புரிதல் ஏற்பட்டு விட்டால் அவர்களுக்குள் வருகின்ற பிரச்சனைகளில் பாதி அதோடு அழிந்துவிடும். அதன் பிறகு மனம் விட்டு பேசுதல். ஏனென்றால் இன்று பிரச்சனை என்றால் ஆளாளுக்கு முகத்தை தூக்கி வைத்து கொண்டு மொபைலை பார்த்து கொண்டு அல்லது வீட்டை விட்டு வெளியே சென்று வேறு நண்பர்களோடு சென்று விடுகின்றோம். ஆனால் மனம் விட்டு பேசுவது தயாராக இருக்கின்றோமா? அதிலும் குழப்பம் இருக்கிறது. ஒருவர் மனம் விட்டு பேசிவிட்டால் இன்னொருவர் என்னை தான் தாக்க வருகிறார், நான் தான் தப்பு செய்து சுட்டி காட்ட வர்றான்னு சொல்லிட்டு டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். இந்த டிஃபெண்ட் பண்ண ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் ஒருவரை புரிந்து கொள்ள முற்படவில்லை என்று அர்த்தம். ஏனென்றால் ஒருவர் பேசுகின்றதை நீங்கள் முழுமையாக காது கொடுத்து கேட்டால்தான் அந்த நபருக்கு என்ன பிடித்திருக்கிறது, எது பிடிக்கவில்லை என்று அவருடைய பேச்சிலே அல்லது அவருடைய பேச்சிலே தெரிய வரும். ஆக அந்த புரிதல், இந்த மனம் விட்டு பேசுதல், செவிமடுத்தல் போன்ற பண்புகள் குடும்பங்களில் இருந்தால் தான் அந்த குடும்பம் திரு குடும்பமாக இருக்கும். அந்த குடும்பத்திலே சேர்ந்து ஜபிக்க வேண்டும். அந்த குடும்பத்திலே சேர்ந்து ஜபிப்பது மட்டுமல்ல, சேர்ந்து பல நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும், சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும். இவ்வாறு செய்கின்ற பொழுது அந்த குடும்பம் மகிழ்ச்சி உள்ள குடும்பமாக, இறைவனுடைய குடும்பமாக வாழும். சிந்தித்தவர்களாக இந்த நாளை இறைவன் கரத்தில் ஒப்புக்கொண்டு ஜபிப்போம். உங்கள் அனைவருக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜபங்களும். ஆமென்.